நீயும் மாப்பிள்ளையும் மட்டும் தனியா போறது தெய்வானையோட ஐடியாவா? அண்ணே பாத்தியா அண்ணே, புனிதா மாப்பிள்ளை அதுக்குள்ள நம்ம வீட்டுல நடந்தது எல்லாத்தையுமே தெய்வான கிட்ட போய் சொல்லிருக்காரு. மா கபிலன்லாம் எதுவும் சொல்லலமா. அவர் சொல்லாம நீங்க 2 பேரும் ஹோட்டல்ல தங்குனது அவளுக்கு எப்படி தெரியும்? அதான் அதுக்கு போட்டியாதான் இங்க இருந்து தூரமா போயிட்டு வர மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்திருக்கா. மரகதம், நீ பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்கா? நியாயமா பார்த்தா தெய்வான பண்ணதை நாம தான் பண்ணிருக்கணும். அதான பார்த்தேன். என்னடா இன்னும் தங்கச்சி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டாரு. புனிதா, அப்பா நீ சொல்ல வந்ததை முழுசா சொல்லு. அதான்ப்பா, நானும் கபிலனும் கோவாக்கு போறதுக்காக தெய்வான ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காப்பா. தெய்வானுக்கு இருக்கிற தைரியம் நம்ம வீட்டுல வேற யாருக்குமே இல்ல. ஏய் வல்லவா, என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லத்த, புதுசா கல்யாணம் ஆனவங்க வெளியூர் போகணும்னு ஆசைப்படுவாங்க. வீட்டுல இவ்வளவு பெரியவங்க இருந்தும் தெய்வானைக்கு தோணுன விஷயம் நம்ம யாருக்கும் தோணலையேன்னு சொல்ல வந்தேன். வேற வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. புனிதா மேல அக்கறை இல்லாம தான் கபிலனை குடும்பத்தோட இங்க வந்து தங்க சொன்னாங்களோ? ஆமா, நம்ம குடும்பம் மாதிரி மத்தவங்களையும் நீ நினைச்சுக்க கூடாது. இங்க பாருடா. அடடடடா, உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம்ப்பா. புனிதா, இப்ப என்ன, உன் வீட்டுக்காரரோட கோவா போகணும் அதானே சொல்ல வர? ஆமாமா. தாராளமா போலாமே. என்னங்க இப்படி ஆயி போச்சு? இருடி இப்பதானே தெரிய பிச்சு நெருப்பு காட்டி இருக்கிறா. அது பத்திக்கிட்டு எரியிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. நடக்குமா? மா தேங்க்ஸ் மா. அப்போ கபிலனுக்கு நான் போன் போட்டு இப்பவே இந்த விஷயத்த சொல்லிடுறேம்மா. மாப்பிள்ளை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி யாழினியும் குடும்பத்தோட எங்கேயாவது வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால எல்லாரும் குடும்பத்தோட போவோம். அங்க இருக்கிற கோயில் குளம் அதெல்லாம் கூட சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம்ல. அத்தை, கோவால கோயில் குளம்லாம் இல்ல, அவங்க ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. எம்மாடி மரகத, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, புதுசா கல்யாணம் பண்ணவங்க ரொம்ப நாளைக்கு அவங்கள தனித்தனியா பிரிச்சு வைக்க முடியாதுன்னு. இப்ப பாரு, தெய்வானம் மூலமா புது மாப்பிள்ள ஏதோ ஒரு புது திட்டத்தோட வந்திருக்கிறாரு, அவ்வளவுதான். மாமா, அவருக்கும் இந்த கோவா பிளானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரவணன் வந்து இந்த ட்ரிப்பை பத்தி சொல்லும் போது அம்மாவோட கோவத்தை இது அதிகப்படுத்தும், அதனால இந்த ட்ரிப் எல்லாம் எதுவும் வேணாம் தான் அவர் சொன்னாரு. ஆக மொத்தத்துல என் தங்கச்சிய புது மாப்பிள்ள எப்படியாவது வில்லியாக்கிய தீருவேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? நாச்சி, பாரு, உன் தங்கச்சி பண்றது பத்தாதுன்னு நீ வேற ஏப்பா நாட்டம் பண்ணிட்டு இருக்க? சின்ன சிறுசுங்க போயிட்டு தான் வரட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன புனிதா, நான் சொல்றேம்மா, நீ மாப்பிள்ள கூட கோவா போயிட்டோமா. உங்க அப்பாவுக்கு இப்பெல்லாம் நான் பொல்லாதவளா போயிட்டேன். அதான் இப்ப வந்த மாப்பிள்ளை கூட நான் கோவக்காரி மாதிரி தெரியுறேன். பரவாயில்ல, தெரிஞ்சிட்டு போறேன், என்ன பண்றது. புனிதா, என் பாசம் உனக்கு புரிஞ்சா போதும் கண்ணு. அண்ணி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் புனிதா உங்க பேச்சே கேட்டுட்டு இருப்பா? புருஷன் வந்து கூப்பிட்டா போறது தானே பொம்பளை பொழப்பு. புனிதா, நீ எங்க வேணாலும் போ, மாப்பிள்ளை கூட எத்தனை நாள் வேணா தங்கிட்டு வா. ஆனா நீ திரும்ப இங்க வரும்போது மாப்பிள்ளை நம்ம வீட்ல நம்மளோட உன் கூட சேர்ந்து வாழணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா என் கூட சேர்ந்து வாழறத இந்த அம்மா பார்க்கணும். நீ இத போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுமா. மா, நான் எப்படிமா அவர்கிட்ட? இல்லம்மா, என்னால முடியாதுமா. இத பாரு, ஏமா முடியாது? அதெல்லாம் முடியும். உன் அம்மாவுக்காக மாப்பிள்ளை கிட்ட பேச மாட்டியா நீ? பேசி பாரு புனிதா.
என்னப்பா? அதாவும் அம்மாவே சொல்லிட்டால. முதல்ல ஊருக்கு போற விஷயத்த சொல்லி மாப்பிள்ளை வர சொல்லு, அப்புறம் பேசிக்கலாம். சரி சரி சரிம்மா, நான் பேசுறியா? நான் அவர்கிட்ட பேசுறேன். அப்படியே மாப்பிள்ளை புனிதாவுக்கு கஞ்சாடா காட்டினாரு, கவனிச்சிய? நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல மரகத வாயாலேயே சம்மதம் சொல்ல வச்சது வேணா மாப்பிள்ளையோட கெட்டிக்காரத்தனமா இருக்கலாம்.